வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. ஊழியர்கோன் வெப்போலித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் இகத்திலும் புறத்திலும் இருந்து இயக்கக்கூடியிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மேல்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டிக்காத்து கொடுத்தவர்களுக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிடுகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மேல்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியாறு பெருமக்களின் திருவிடுகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சுட்டி கொண்டு இன்றைய முனையிடுவார் குரு பூஜை தினத்தை ஒட்டி முனையிடுவார் புராணத்தை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணை கூட்டியுள்ளது. முதற்கண்மாக நம்முடைய செந்துருத்தி பண்ணில் அமைந்த அந்த திருவாரூர் பதிகம் வாழ்ந்து போதிரே என்பதை மிகவும் உணர்ச்சிகரமாக அற்புதமாக விண்ணப்பம் செய்த நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மாவின் திருவடிகளை வணங்கி மேல்கின்றேன். இந்த இணையத்தின் இயக்குனர் சாந்தா சண்முகம், நம்முடைய திருப்புகழ் ஆசிரியர் எஸ்பி மீனாட்சி, நம்முடைய அன்பிற்குரிய சித்தாந்த பேராசிரியர் தேவசேனாதிபதியா கஸ்தூரி முருகேசன், பத்மா போன்ற அடியார்களை வணங்கிவிட்டு இன்றைய முனை அடுவார் குரு பூஜையை ஒட்டி நாம் சிந்திப்போம். முதலில் தொகை நூல் திருத்தொண்ட தொகையில் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்லியிருக்கின்றார்? அறை கொண்ட வேல் நம்பி முனை அடுவார்க்கு அடியேன். எனவே இவர் வேல் நம்பி, வேலை கொண்ட நம்பி, அவர் போர்க்களத்தில் அவர் போராடுகின்றார். முனை அடுவார் என்றாலே முனை என்பது போர் முனையை குறிக்கும். போர் முனையில் அடுதல் என்கின்ற அந்த அழித்தல் தொழிலை, பகைவர்களை அழிக்கும் தொழிலை செய்வதனால இவர் முனை அடுவார் என்று சொல்லப்படுகின்றார். இவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியப்படவில்லை. அந்த காரண பெயரும் இடுகுறி பெயர் தான் முனை அடுவார் என்று அந்த நாயனாரை குறிக்கின்றது. எனவே இது திருத்தொண்டகை தொகையில் அறை கொண்ட வேல் நம்பி முனை அடுவார்க்கு அடேன். இதே போல் நமக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன வேல் நம்பின்னு நமக்கு என்ன ஞாபகம்னா, கலைமலிந்த வேல் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்று சொல்வார் இல்லையா? கண்ணப்பருக்கும் அங்கே வேல் நம்பி என்ற கருத்தை சொல்வார். அவர் கலைமலிந்த வேல் நம்பி, இவர் அறை கொண்ட வேல் நம்பி முனை அடுவார்க்கு அடியேன் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து வகை நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்முடைய நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் அருளி செய்து என்று விளம்புவர் நீடு அதிபன் முனை அடுவோன் என்றும் அமருள் அழிந்தவர்க்கு கூலி ஏற்று எரிந்து வென்ற பெரும் செல்வமெல்லாம் கனகனல் மேறு என்னும் குன்று வளைத்த சிலையான் தமர்க்கு கொடுத்தனனே என்று இந்த வகை நூலில் அவரது வரலாற்றை மிகவும் சிறப்பாக குறியிட்டிருக்கின்றார். நீடூர் அதிபன், இவர் திருநூடூர் என்ற ஊருக்கு அவர் தலைவராக இருக்கின்றார். அவருடைய பெயர் காரண பெயர் முனை அடுவோன். அவர் என்றும் அமருள் அழிந்தவருக்கு, ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நடக்குது. சண்டை நடக்கிறப்போ ஒருத்தர் தோத்து போயிறாரு. நான் தோத்து போன ஒரு பக்கத்தில் நாயம் இருக்குது. எனவே அந்த நாயம்ல ஐயோ தோத்து போயிட்டனே, நாயம் தோக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இந்த முனையிடுவார் நாயட்டார் போய் முறையிடுவாங்க. எனவே அமருள் அழிந்தவர்க்கு சரி, நான் என்ன செய்கிறேன், உனக்கு நான் போரில் வெற்றி பெற்று தருகின்றேன் என்று அவர் வெற்றி பெற்றுகின்றார். அப்போது வென்ற பெரும் செல்வம் எல்லாம், அவருக்கு தோல்வி அடைந்தவருக்கு பெரும் செல்வம் கிடைத்து விட்டது. எனவே அது கூலியாக ஒரு பகுதியை இந்த முனையிடுவார் நாயனாருக்கு கொடுக்கின்றார். அதை எல்லாம் அவர் என்ன செய்கின்றார், அவர் சிலையான் தமர்க்கு கொடுத்தனனே. எந்த சிலையான்? கனக நல் மேறு என்னும் குன்று வளைத்த சிலையான். நம்முடைய சிவபெருமானுக்கு என்ன அடைமொழி கொடுக்குற பாருங்க, கனக நல் மேரு என்னும். அது கனகமலை இல்லையா, பொன்மலை இல்லையா? மேருமலை என்பது பொன்மலை. இந்த பொன்மலையை விட்டு ஒரு காக்கா பறந்தா கூட அது பொன்வண்ணத்துல காட்சி கொடுக்குமா. பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்க மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே என்று நம்முடைய பொன்வண்ணத்து அந்தாதியில நம்முடைய சேரமான் பெருமாள் பாடுவார். எனவே பெருமான் மேனி பொன்வண்ணம். அவர் இருக்கக்கூடிய அந்த மலை ஆகிய மேருமலையும் அதுவும் என்னது, கனகமலை. கனக நல் மேரு, மேரு என்னும் குன்று, அது மலையை வளைத்த சிலையான். அந்த மேருவையே வில்லையாக வளைக்கக்கூடிய திறமை யாருக்கு உண்டு? அதே ஒருவருக்கு தான் உண்டு. அது நம்முடைய சிவபெருமான் தான் என்று.
பெருமான் வந்து அந்த மேருவை வந்து வில்லாக வளைக்கின்றார். எப்போது வளைக்கின்றார்? அந்த முப்புறம் எரிக்கும் போது அந்த மேருவை வந்து வில்லாக வளைக்கின்றார். அதை பற்றி நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்புகின்றார் பெருமானை நோக்கி. பெருமானே, இந்த மாதிரி யாராலும் வளைக்க முடியாத அந்த மேரு வலையை நீ வில்லாக வளைத்தாயே, இது எதற்காக? உன்னுடைய வல்லமையை காட்டுவதற்காகவா? என்னால் மட்டும்தான் இது முடியும், வேற யாராலும் முடியாது அப்படிங்கிற உன்னுடைய வல்லமையை வந்து காண்பிப்பதற்காகவா? இல்லது இந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணும், இந்த சப்பரம் கட்டிட்டு விளையாடும். இந்த நொங்கு வச்சுக்கிட்டு சப்பரம் கட்டி, நொங்கு சீசன் இல்லையா, அது சப்பரம் கட்டிட்டு விளையாடும். அந்த மாதிரி சிறுவர் விளையாட்டா? உனக்கு வந்து விளையாட்டு மாதிரி, இதான் உனக்கு லீலை, உனக்கு பெரிய காரியமே கிடையாது, இது ஒரு சிறுவர் விளையாட்டு போன்றது. அது மாதிரி ஒரு பயனற்ற அந்த சிறுவர் விளையாட்டு செயலா, இல்லது இது வந்து உயிர்களை காப்பாற்றுவதற்காகவா என்று கேட்கின்றார். கேட்டுவிட்டு பதில் அவரே சொல்றார், இது வந்து உன்னுடைய வல்லமையை காப்பாற்றுவாக. ஏன்னா உன்னுடைய வல்லமையை நீ சொல்ல காட்ட வேண்டும் என்ற அவசியம் வந்து கிடையாது, அது எல்லாருக்குமே தெரியும், அடியார்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இது சிறுவர் விளையாட்டு மாதிரி, இது பயனற்ற வீண் செயலும் கிடையாது. இதை செய்யற எல்லா செயலுமே என்னப்பா, எல்லாமே உயிர்களுக்கு வந்து அருள் புரிவதற்காக, இன்பம் அளிப்பதற்காக, அதற்காக தான் நீ செய்கின்றான்னு. இந்த வளைக்க முடியாத, ஒரு மலையை வந்து வளைக்க முடியுமா, ஒரு கல்லை வந்து வளைக்க முடியுமானா நிச்சயமா வந்து வளைக்க முடியாது. வளைக்கக்கூடிய தன்மை யாருக்குன்னா அந்த பெருமானுக்கு தான் இருக்கும். நம்முடைய மனம் எப்படி இருக்குன்னா, அந்த மனம் வந்து கல் போன்று இருக்கின்றது. அந்த கல் போன்ற மனத்தை என்ன பண்றாரு பெருமான் வந்து கனிவிக்கின்றார். இந்த கல் போன்ற மனத்தை வந்து கல்லை பிசைந்து மென்கனி ஆக்கும் விச்சை என்று நம்முடைய திருவாசகத்தில் வந்து மாணிக்க வாசகர் பெருமான் வந்து சொல்வார். கல்லை வந்து வளைச்சா அது பொடி பொடியாக தான் போகுமே வழியே வளைக்க முடியாது, அதை மேருவாக வளைத்தால் அது. ஏன்னா மாணிக்க வாசனாக என்னுடைய மனம் எப்படி இருக்குன்னா, அது வந்து கல் மாதிரி இருக்குது. அந்த கல்லை நீ என்ன பண்ற, அதை பிசைஞ்சு பிசைஞ்சு நீ என்ன பண்ற, அது கனியாக்கி விட்டாய், சுவை தரக்கூடிய கனியாகி விட்டாய். அதை செய்யக்கூடிய வல்லமை வந்து உனக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த கல் மோட்ட மனத்தையும் நீ கசிந்து உருக வைக்கின்றாய் என்ற திருவாசகர் வந்து அழகாக சொல்லுவார். குன்று வளைத்த சிலையான் அவனுடைய அடியவர்க்கு தமர்க்கு என அந்த பணத்தெல்லாம் என்னன்னா அதுல ஒரு பைசா கூட விடுவாங்க தொட்டுக்கல. இதுக்கு எதுக்கு உதாரணம் சொல்ல, மூர்க்க நாயனார் இருப்பாரு. மூர்க்க நாயனார் என்ன பண்ணுவாரு, அவர் சூதாடுவதிலிருந்து வல்லவர். சூதாட்டத்தில் வல்லவர்னா அதுல ஒரு பைசா கூட அவர் தொடமாட்டார். அது எல்லாத்தையும் அப்படியே வந்து அடியவர்களுக்கு வந்து இந்த அமுது ஆக்குவதற்காக வந்து ஒரு திருவாட்டுக்கேட்டில் பிறந்து அங்க வந்து அவருடைய திறமையை அறிந்து யாரும் அவர் கூட சூதாட வரமாட்டேங்கிறாங்க. இப்போ கும்பகோணத்துக்கு வந்து அங்க வந்து அந்த செயலை செய்து நம்முடைய சிவனடியார்களுக்கு அமுது செய்வதற்காக தான் இந்த செயலை வந்து செய்கின்றார். இது சூதாடுவது வந்து பஞ்சமா பாதங்கள் வந்து ஒன்று. ஆனா அதுவும் வந்து சிவனடியாருக்காக செய்யும் போது என்னன்னா அதுவும் வந்து சிவபுண்ணியமாக மாறி விடுகின்றது. சுயநலத்துக்காக செய்யல, சிவன் அடியாருக்காக செய்யும் போது அது சிவனுக்கு செய்ததாக ஆகிவிடுகின்றது. படமாடும் பகவர்க்கு ஒன்றையில் அது நடமாடும் நம்பருக்காக, நடமாடும் நம்பருக்கு ஒன்றையில் படமாடும் பகவர்க்கு அதாமே என்று திருமந்திரத்தில் வந்து திருமலர் வந்து சொல்லுவார். எனவே நம்முடைய அடியார்களுக்கு சேவை செய்தால் அது அரணுக்கு போய் சேரும் என்ற அந்த கருத்தை வந்து திருமலர் வந்து அங்க வந்து அழகாக சொல்லுவார். எனவே அந்த தமருக்கு வந்து கொடுத்தானே, இந்த தமர் என்கிற வார்த்தை வந்து திருமலைகள் வந்து பல இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மூன்றை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து இந்த நொடித்தான் மகளை பதிகம் இருக்கு இல்லையா, அதான் நிறைவு பதிகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து சுந்தர மாமுனிவர் இவனாரென்ன எம்பெருமான் நம் தமரூரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. சுந்தரர் வந்து பல இடத்துல வந்து பெருமான்ட்ட வந்து சண்டை போறார். வாழ்ந்து போதிரே வாழ்ந்து போதிரேன்னு வசை பாடுவது போல இசை பாடுகின்றார். அதுக்கு பெருமான் வந்து அந்த இடத்துல நீ வாழ்ந்து போதிரே வாழ்ந்து போதிரப்ப ஏன்பா நீ என்ன மாதிரி திட்டுறேன்னு பெருமான் வந்து கேட்கவே இல்லை. மௌனமா இருந்துட்டு அவருக்கு வந்து அந்த வலது கண்ணையும் கொடுத்துறாரு. கொடுத்துட்டு அப்புறம் நொடித்தான் மலை படுறது அவருக்கு இந்த வெள்ளையானை கொடுத்து அருள் புரிகின்றார் இல்லையா, அது மாதிரி அருள் புரிகிறப்ப என்ன செய்யறாரு, அவர் வந்து வான்மார்க்கமாக போகின்றார். அப்போது உபமன்ய முனிவருக்கு தான் அந்த காட்சி தென்படுகின்றது. அவர் வந்து இமயமலை சாரில் இருக்கிறப்ப எழுந்து நின்று வணங்குகின்றார். ஐயா, நீ வந்து சிவபெருமானத்தை வந்து வேற யாரையுமே நீங்க வணங்க மாட்டீங்களே, இந்த ஒளியை போய் நீங்க வணங்குறீங்கன்னா சுந்தரன் வந்து தன்னுடைய உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு மறுபடி இமயமலைக்கு மேருமலைக்கு செல்கின்றார்.
அவரை வணங்குகின்றேன். அவர் வந்து சிவனுக்கு சமானமானவர். ஏன்னா அவருடைய சிவ சிருஷ்டி, நம்மை போல பிரம்ம சிருஷ்டி கிடையாது. சிவன் தான் தன்னுடைய அழகை ஒரு கண்ணாடியில் பார்த்துவிட்டு சுந்தரா வா என்று சொன்னார். அப்பேற்பட்ட சுந்தரன் வந்து நமக்காக திருவாரூரில் பிறந்து தென் திசையை வாழ வைத்து தன்னுடைய உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு இப்போது போகின்றார் என அவரை வணங்குவதற்கு, சிவனை வணங்குவதற்கு சமானம் என்று அந்த உபமன்யு முனிவர் வந்து அங்க சொல்லுகின்றார். அது போல இவர் வந்து இந்த வெள்ளை யானையில் வரும்போது அப்ப என்ன பெருமான் என்ன சொன்னா, இந்திரன் மால் பிரம்மன், அந்த முதல் 3 தலைவர்கள் கடவுள, படைப்பு கடவுளாகிய அந்த பிரம்மன், காக்கும் கடவுளாகிய அந்த திருமால், அந்த தேவர்களுக்கு 33 கோடி தேவர்களுக்கும் இந்த தலைவனாகிய இந்த இந்திரன் மால் பிரம்மன், இது போல எண்ணற்ற தேவர்கள்லாம் இந்த சுந்தர மாமுனிவருக்காக வந்து வணங்கி கொண்டு அங்க வழியில வந்து நிற்கிறார்கள். இந்திரன் மால் பிரமன். அது போல அங்க என்ன சொன்னா, அங்க சுந்தர மாமுனிவர், இந்த மூனி மாமுனிவர் மாதிரி பெரிய முனிவர்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து சிவபெருமான் பக்கத்துல நிற்கிறாங்க. நின்னுட்டு நாங்களும் பல ஊழி காலமா இந்த இமயமலையில இருக்கோம், மேருமலையில இருக்கோம், கைலாய மலையில இருக்கோம். இந்த மாதிரி உபசரிப்பை வந்து நாங்க இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. சுந்தர மாமுனிவர் அப்பேற்பட்ட இவர் யார் அப்படின்னு பெருமான்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்பதான் வந்து பெருமான் வந்து சொல்றார், இவன் நம் தமர் ஊரன் என்றான். இவன் வந்து என் சொந்தக்காரையா, நம் தமர் எனக்கு சொந்தக்காரன், என்னுடைய ஊர்க்காரன். திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாரும் அடி எழுப்பித்திருக்காங்க இல்லையா, திருவாரூர் பிறந்த சிவகணங்கள் இல்லையா. எனவே நம் தமர் ஊரன் என்றான். இவன் வந்து என்னோட சொந்தக்காரன். தமர்னா சொந்தக்காரன், நம் தமர். அப்ப நம் தமர் ஊரன், திருவாரூர் பிறந்தவர்கள் எல்லாருமே பெருமானுக்கு வந்து சொந்தக்காரர்கள், சிவகணங்களாக இருந்தவர்கள். நாமும் கூட திருவாரூர் வந்து மண் தலம் இல்லையா, இந்த மண்ணில் பிறந்த எல்லோருமே பெருமானுக்கு வந்து சொந்தக்காரர்கள் தான். அதான் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்வார். அடுத்து வந்து நம்முடைய மாணிக்கேசர் வந்து குயில் பெற்றார். கொந்தனவும் பொழில் சோலை பூங்குயிலே இது கேள்னி, அந்தனாகி வந்திங்கே அடியவராசை அறுப்பான், எந்த மராம் இவன் என்று என்னையும் மேற்கொண்டு அருளும், செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வர கூவாய். எந்த மராம் இவன் என்று இந்த சுந்தரன் மட்டும் சொல்லல, மாணிக்க வாசகரே வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து நம்முடைய சுந்தரர் வந்து வாய்மொழியா சொன்னதுனால நமக்கு திருத்தொண்டர் புராணம் நமக்கு தெரியுது. இது நமக்கு வந்து இந்த பாடலை ஊன்றி கவனித்தார். வந்து பெருமான் வந்து மாணிக்கம் எந்த மராம் இவன் என்று என்னையும் ஆட்கொண்டருளும், என்னையும் பெருமானே ஆட்கொண்டாயே அப்படின்னு ஆட்கொண்டருளும், அவன் அந்தனாகி வந்தான் என்ற கருத்தை வந்து மாணிக்க வாசகர் சொல்லுவார். அதுக்கப்புறம் பெரிய புராணத்தில் வந்து நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார், இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வந்து அந்த முத்தநாதன் வந்து வஞ்சகமாக வந்து கொண்டு விடுவான். சிவனடியார் வேடம் பூண்டு ஒரு ஆகம நூலை கையில் வைத்து ஒரு வாளால் வந்து நினைந்த பரிசை அவன் செய்தான். அவன் வந்து அவரை வந்து கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை செயலை நிறைவேற்றி விட்டான். அது கொலை செஞ்சான்ட்டு சொல்றதுக்கு சேக்கிலாருக்கு வந்து மனசு வரல. அவன் நினைந்த அப்பரிசு, நினைந்ததே செய்தான்னு சொல்றான். அதை வந்து தத்தன் வந்து கவனிக்கிறான். தத்தன் வந்து கவனிச்சு, ஆகா நம்முடைய அரசரை வந்து அவன் கொண்டு விட்டானே என்று அவரை கொல்ல போகும்போது நம்முடைய இயற்பகை நாயனார் வந்து அவனை தடுப்பார். தத்தா, இவன் வந்து இவர் வந்து நம்மை சேர்ந்தவர், வந்து பொய்யாக சிவனடியார் வேடம் கொண்டாலும் இவர் வந்து சிவனடி திருநூறு பூசியதால இவர் வந்து நமக்கு சொந்தக்காரராகி விட்டார், சிவனடியாகி விட்டார். எனவே பத்திரமா கொண்டு போய் ஊழியர்களில் சொல்வாரு. எனவே இந்த 3 வடியை மட்டும் அந்த தமர்கிற வார்த்தைக்காக எடுத்துக்கொள்கின்றேன். எனவே அந்த செல்வத்தை எல்லாம் அவர் தமக்கென்று பயன்படுத்தாமல் அந்த சிலையான் தமர்க்கு, நம்முடைய சிவபெருமானின் அந்த உறவினர்களாகிய அடியவர்க்கு கொடுத்தான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்புறம் திருத்தொண்டர் புராணசாரம் நம்மதி உமாதி சிவம் வந்து அருளியது. அவர் வந்து வரலாற்றை வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். பொன்னி வளம் தருநாட்டு புகழ நீடர். எப்பயுமே நாட்டுப்படலம் நகரப்படலம் வரும். எனவே நாடு வந்து பொன்னி வளநாடு என்கின்ற சோழ நாடு. ஊர் வந்து புகழும் நீடூர். குளம் வந்து அந்த வேளாண் குளம். பொருவில் திரு மலிவேளாண் தொன்மை மிக்கார். அந்த வேளாண் குலத்தை வந்து அவர் வந்து சேர்ந்தவர். அவருடைய நட்சத்திரம் வந்து இந்த பங்குனி பூரம் நட்சத்திரத்தில் வந்து இவர் வந்திருக்கின்றார்கள். அவர் என்ன செய்கின்றார்? முன்னியவர் முனை அடுவார் இகழார் போரின் முரண் அழிவார் தமக்காக மொழிந்த கோழி. எனவே முனை என்பது அந்த போர் முனையில் நின்று அந்த மாற்றாரை, அந்த பகைவரை வந்து சாய்ப்பதில் அவர் வள்ளுவர். அந்த வல்லமை புரிந்தால் முனை அடுவார், இந்த போர் முனையில் வந்து எதிரிகளை அழிக்கக்கூடியவர். எனவே முனை அடுவார் என்ற காரண பெயர் வளங்கள் ஆயிற்று. இப்படி பகைவரால் வந்து தோற்று விட்டார்கள். ஆனால் அவர்கிட்ட வந்து நியாயம் இருக்கின்றது. நான் எப்படி அவர் தான் ஜெயித்திருக்கணும். ஆனால் பகைவன் வந்து வலிமை காரணமாக அவனை வென்று விட்டான். அப்போது தோல்வியுற்றவர்கள் வந்து தங்கள் பக்கத்து நியாயத்தை சொல்லி
அவர்களுடைய துணையை நாடும் போது என்ன செய்வார்? அந்த தர்மத்தின் பொருட்டு, அறத்தின் பொருட்டு அவர் போர் புரிந்து வெற்றி பெறுவார். அந்த வெற்றியால் கிடைக்கும் பொருளை கொண்டு அந்த சிவனடியார்களுக்கு அமுது ஊட்டுவார். அவர்கள் விரும்புமாறு உதவுவார். இந்த மாதிரி 12 நாள் இந்த தொண்டை செய்து அவர் சிவனடி சேர்ந்தார் என்ற கருத்தை அந்த புராண சார்த்த சொல்றார். முரணழிவார் தமக்காக மொழிந்த கூலி மண்ணு நிதி கொண்டு சயம் கொடுத்து, ஜெயம்னா வெற்றி கொடுத்து வந்த வளர்ப்பொருளால், வெற்றி பெற்றவன் சும்மா இருப்பானா? அவருக்கு வேண்டிய அந்த பொருள் எல்லாம் நிறைய கொடுப்பான். அப்போது இறைவன் அடி வலுவா அன்பர்க்கு, அந்த சிவனடியை வலுவாத அந்த சிவன் அடியார்களுக்கு நசையன் மிக மிசைய நல்கும் அன்பர் துன்பம் அவை யாவும் அகன்றுள்ளாரே. இந்த அன்பர்களுக்கு சிவனடியாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, அவற்றை எல்லாம் இவர் அகலச் செய்து பெருமான் திருவடியை சேர்ந்தார் என்று இந்த திருத்தொண்டர் புராணம் சாரம் சொல்கின்றது. இப்போது விரிநூலாகிய அந்த பெரிய புராணம் என்கின்ற திருத்தொண்டர் புராணத்தை சொல்லலாம். முனை அடுவார் நாயனார் புராணம், திருச்சிற்றம்பலம். முதல் பாடல். புராண வரிசை 4086. இது முதல் பாடல். மாறு கடிந்து மண் காத்த வளவர் பொன்னி திருநாட்டு நாறு விரைப்பூஞ்சோலைகளில் நனைவாய் திறந்து பொலி செலுந்தேன் ஆறு பெருகி வெள்ளமிடும் ஆறாத அன்பினால் மல்லல் வயலின் மல்லருளும் சேரு நறுவா சங்கமலும் செல்வ நீடூர் திருநீடூர். மாறுனா மாறுபடுபவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச இந்த திருப்புகழ், மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று என்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மாறுபடுனா அந்த அறநெறியோடு மாறுபடுவர்கள். கந்த பெருமானோடு முருகப்பெருமானோடு மாறுபட்ட அந்த சூரபத்மன். இந்த மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, அது தெரியும். இன்னொன்று ஆறிரு தடந்தோல் வாழ்க, அந்த பாட்டில் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் எழுப்போம். மாறிலா வள்ளினா இந்த கந்த பெருமான் என்ன நினைக்கிறாரோ அதை தான் வள்ளியம்மையும் நினைப்பாங்களாம். எனவே 2 பேரும் ஒத்து நினைப்பார்கள், மாறுபட மாட்டார்கள். அது மாறிலா வள்ளி. இந்த சூரன் மாறுபடு சூரன். எனவே மாறு கடிந்து அவனா அந்த தம்மோடு மாறுபடும், தர்ம நெறிக்கு மாறுபடும், அறநெறிக்கு மாறுபடும் அந்த பகைமையை கடிந்து அதை வென்று மண் காத்து, மண் என்பது இந்த உலகத்தை குறிக்கும், உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே. எனவே அந்த உலகத்தை காக்கும், அதை காப்பவர்கள் யார்கள்? வளவர். வளவர் என்பது சோழ மன்னரின் திருப்பெயர். அந்த சோழ மன்னன் அவன் எந்த நாட்டில் இருக்கின்றான்? பொன்னி திருநாட்டு. இந்த பொன்னி என்கின்ற அந்த காவிரி ஆறு பாய்கின்ற நாடு திருநாடு. எப்பயுமே நாட்டு படலம் சொல்வார் இல்லையா? நாட்டு படலத்துக்கு சோழ நாட்டு பொன்னி திருநாட்டு சொல்லிட்டாரு. அடுத்து நகர படலம் சொல்றப்ப அது திருநீடூர். அதுக்கு எவ்வளவு அடைமொழி கொடுக்குறாரு பாருங்க. நாறு விரை பூஞ்சோலைகளில். நாறு என்பது இது மனத்தை குறிக்கும். நாரும் மயிலாடுதுறையேன்னுட்டு ஞானசம்பந்தர் நிறைய பாடுவார். நாறு என்பது அங்கே நறுமணத்தை குறிக்கும். இந்த மனநர நாட்டம் என்பது அந்த நறுமணத்தை குறிக்கும். அந்த 5 பூதங்களுக்கு 5 சொல்லுவோம் இல்லையா? ஆகாயத்துக்கு சப்தம், காற்றுக்கு ஸ்பரிசம், நெருப்புக்கு ரூபம், நீருக்கு சுவை, மண்ணுக்கு அந்த கந்தம் அல்லது நாட்டம்னு சொல்லுவோம். எனவே அந்த மண்ணில் அவ்வளவு வாசனை இருக்கின்றது. மண்ணுக்குன்னு தனி வாசனை இருக்கின்றது. மண் வாசனை சொல்லுவோம் இல்லையா? இந்த மழை பெய்யறப்ப நம்ம தெரியாவே தரும். எனவே அந்த நாறு விரை பூஞ்சோலைகளில், நறுமணமுடைய அந்த சோலைகளில் நனைவாய் திறந்து பொலி செலுந்தேன். இந்த சோலைகளில் மலர் அரும்புகள் இருக்கின்றன. அந்த மலர் அரும்புகள் விரிகின்றது. விரியும் போது அதிலிருந்து தேன் வடிகின்றது. அது சாதாரண தேன்ல மழை பொழிவது போல பொலி செலுந்தேன், செழுமையான தேன். அந்த தேன் எங்க போய் சேருது? ஆறு பெருகி, இந்த காவிரி ஆற்றின் வழியாக அது பெருக்கெடுத்து ஓடி சும்மா போல் தண்ணி, வெள்ளமேடு ஆறாத அன்பினால், அது வெள்ளம் போல நிறைய தண்ணி வருது. அது எப்படி இருக்குன்னா ஆறாத அன்பு. இந்த அடியார்களுடைய மனசுல பெருமான் மேல எப்படி அந்த அன்பு ஆறாமல் இருக்கின்றதோ அந்த ஆறாத அன்பினால் அது என்னது? மல்லல் வயலின். மல்லல் என்பது அந்த சேட்டை குறிக்கும். அந்த வெள்ளத்தால் சேரான அந்த வயலுள் மல்லர் உளும். மல்லர் என்பது உழவர்களை குறிக்கும். அந்த உழவர்கள் உழுகின்றார்கள். உழுகின்ற சேரு நறுவாசம் கமலும். இந்த சேரு கூட என்ன செய்கின்றார்கள்? அந்த சேரும் மணக்குதான்.
சோழ நாட்டுல வந்து அந்த சோறும் மணக்குது, அந்த சேரும் வந்து மணக்கின்றது. எனவே அந்த உழவர் ஒழுகின்ற அந்த சேரும் மனம் வீசுகின்ற கமலம் செல்வ நீடூர் திருநூடூர் என்று சொல்கின்றார்கள். எனவே முதல் வந்து செல்வம் நீடு ஊர். அது அந்த செல்வம் இந்த உலகச் செல்வமும் சரி, சிவச்செல்வமும் சரி, அங்கு நீண்டு வளரக்கூடிய ஊர் அது செல்வம் நீடூர். அந்த ஊரின் பெயர் வந்து திருநீடூர். எனவே 2 பேர் வருது, செல்வ நீடூர், திருநீடூர். நீ பார்த்தா திருவாக்கூர், திருவாக்கூர்னு வரும், திருவாய்மூர், திருவாமூர்னு வரும். அது 2லேயும் வந்து பொருள் வந்து மாறுபடும். இன்னும் முதல்ல உள்ள செல்வ நீடூர் என்பது செல்வம் நீடிய ஊர் என்று செல்வ நீட்சியை வந்து குறிக்கும். 2வது திருநூடூர் என்பது எதை குறிக்குன்னா அந்த ஊர் பெயரை வந்து குறிக்கும். இந்த ஊர் எங்க இருக்குன்னா நான் இருக்கின்ற இந்த மயிலாடுதுறைக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊர் இது. இது ஏன் திருநீடூர்னா இது ஊழி காலத்திலும் பல ஊர்கள் வந்து நிலைத்து நிற்கின்றது, அழியாமல் நிலைத்து நிற்கின்றது. அப்பேற்பட்ட ஊர் வந்து இது நீடூரும் ஒன்று. எனவே ஊழி காலத்தும் அழியாது நிலைப்பட்டு இருப்பதால் இது நீடூர் என பெயர் பெற்றது. இதே போல்தான் திரு ஆக்கூர், திருவாக்கூர் என்று சொல்வார்கள். அதுமாதிரி திருவாமூர், திருவாய்மூர் என்று அந்த 2 பொருள்பட சொல்வார்கள். எனவே இது ஊழி காலத்தும் அழியாமல் நிற்கின்ற ஊர் வந்து அந்த திருநூடூர். இந்த ஊர்ல வந்து ஒரு கோயில் இருக்குது, அது வந்து சோமநாதர் திருக்கோயில். அது அம்பாள் வந்து வேயூரு தோழியம்மை உடனாய அருள் சோமநாதர் கோயில் கொண்டு அருள் பாலிக்கின்றார். இது தேவார பாடல் பெற்ற 276 சிவத்தலங்களுள் இது காவிரி வடகரை தலத்தில் 21வது தலமாக இருக்கின்றது. பிரளய காலத்தும் இது அழியாமல் நிலைப்பட்டு இருப்பதால் இதற்கு நீடூர் என்ற பெயர் வந்ததாக தலபுராணம் வந்து கூறுகின்றது. செல்வம் கூட்டல் நீடு கூட்டல் ஊர் வந்து செல்வ நீடூர். இதனுடைய பெருமை வந்து அகநானூறு, புறநானூறு என்கின்ற அந்த சங்க நூல்களிலும் குறிக்கப்பட்டது. இந்த சங்க காலத்தை அடுத்து தேவார பாடல் பெற்ற தலம். இது பெரும்பாலும் வந்து 7ஆம் நூற்றாண்டுல தான் நம்முடைய அப்பர் பெருமான், சுந்தரர் பெருமான், ஞானசம்பந்த பெருமான்லாம் வந்து பாடியிருக்கின்றார்கள். இந்த நீடூர் வந்து நீர்வளம் வந்து காவிரி ஆற்று, நிலவளத்தை பற்றி நம்முடைய சேக்கிலார் சொல்லிவிட்டார் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் வந்து நம்முடைய சுந்தரமூர்த்தினா அந்த நீடூரை பற்றி பாடுறப்ப நிறை புனர் கழனி செல்வ நீடூர், ஆடு நீர் வயல் சூழ் புனல் நீடூர், ஆடு மாமயில் அன்னமோடு ஆட அலை புனல் கழனி திருநீடூர், சுற்று நீர்வயல் சூழ் திருநீடூர், கட்டியின் கரும்பு ஓங்கிய நீடூர், கெண்டை வாழை கிளர்புனல் நீடூர், எள்ளி மல்லிகையே கமல் நீடூர் என்று அந்த திருநீடூர் பதிகத்தில் வந்து நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். அப்பர் பெருமானும் தம் பதிகத்தில் நெல்லால் விளை கழனி நீடூரானை, நிலையார் மணிமாட நீடூரானை, நீனுலா மலர்கழனி நீடூரானை, நீர் அரவ தன்கழனி நீடூரானை, நெய்தல்வாய் புனல்படப்பை நீடூரானை என்று தம் தேவாரத்தில் வந்து அவர் சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார். அப்பேற்பட்ட சிறப்பை உடையது இந்த திருநீடூர் என்ற தலத்தை சொல்லிவிட்டு அடுத்து 2வது பாடலுக்குள் வந்து நாம் செல்லலாம். விளங்கும் வன்மை திருநீடூர் வேளாண் தலைமை குடிமுதல்வர் களம்கொள் மிடற்று கண்ணுதலார் கலையில் சிறந்த காதல் மிகும் உளங்கொள் திருத்தொண்டு உரிமையினில் உள்ளார் நல்லார் முனையறிந்த வளம்கொடு இறைவர் அடியவர்க்கு மாறாதளிக்கும் வாய்மையார். விளங்கும் வன்மை, இது யாவராலும் புகழத்தன்மை கற்க அந்த வன்மை என்கின்ற அந்த வளமை அல்லது வல்லன்மை உடைய திருநூடூர். அப்பேற்பட்ட திருநூடூரில் வேளாண் தலைமை குடிமுதல்வர் வந்து வேளாண் மரபில் வந்து வந்தவர். அது மட்டுமல்ல, அந்த வேளாண் மரபிற்கு இவர்தான் வந்து குடிமுதல்வராக, இப்போது நாம் சொல்வது பிரசிடென்ட் சொல்ல மாதிரி இந்த நாட்டாமை மாதிரி தலைமையான குடிமுதல்வராக இருக்கின்றார். வேளாண் தலைமை குடிமுதல்வர் அவர் யாருன்னா களம்குள் மிடற்று கண்ணுதலார். பெருமானுக்கு வந்து நிறைய அடையாளம் இருக்கு. அந்த 2 அடையாளம் வந்து மிகவும் சிறப்பானது. ஒன்று வந்து இந்த கரை மிடறு, இன்னொன்று வந்து இந்த நெற்றிக்கண். அதுதான் இந்த கண்டக்கரையும் நெற்றிக்கண்ணையும் மறைத்து கொண்டு பெருமான் வந்து குருநாதராக வந்து அருள் புரிந்தார் என்று நம்முடைய சான்றோர்கள் எல்லாம் வந்து நிறைய பாடியிருக்கின்றார்கள். எனவே இந்த கரைமிடறு என்பது எதை குறிக்கும் அப்படின்னா தியாகத்துக்கு ஒரு அடையாளம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும்
தேவர்கள், மானிடர்கள் எல்லா உயிர்வக்கத்தையும் காப்பதற்காக பெருமான் அந்த நஞ்சை உண்டார் இல்லையா? அது வந்து இந்த தியாகேசருக்கு ஒரு அடையாளம். கண்ணுதல் என்பது எது? எல்லாருக்கும் இந்த வலது கண், இடது கண் இருக்கும். பெருமானுக்கு தான் அந்த நெற்றிக்கண் இருக்கின்றது. நமக்கும் நெற்றிக்கண் இருக்கின்றது. இந்த நெற்றிக்கண் இருக்கு இல்லையா? ஆனா அது வந்து அடைபட்டு இருக்கின்றது. அஞ்ஞானத்தால், ஆணவ மனத்தால் அடைபட்டு இருக்கின்றது. அந்த 3ஆம் கண். இந்த 3ஆம் கண்ணை தீட்சை கொடுத்து அந்த குருநாதர் வந்து திறப்பார். எனவே நெற்றியில் கண்ணை உடைய பெருமான் வந்து நம்முடைய சிவபெருமான். அந்த நெற்றிக்கண் என்பது ஞானத்துக்கு அடையாளம். அந்த ஞானக்கண் தான் என்ன செய்யும்? காமத்தை அளிக்கும். காமனை தகனம் செய்தார் என்றால் என்னச்சுன்னா, நம்முடைய ஆன்மா வந்து அல்லது குண்டலி சக்தி படிப்படியாக மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, இங்கே ஆங்கியம் என்ற இந்த 6வது சக்கரத்துக்கு வரும் இல்லையா? அந்த 6வது சக்கரத்தை வரப்பதான் நமக்கு வந்து இந்த உலக ஆசையெல்லாம் வந்து குறைக்கும். இங்கதான் வந்து இந்த பெருமானின் அம்சமான அந்த நெற்றிக்கண் இருக்கின்றது. அப்போது என்ன செய்யும்? இந்த உயிருக்கு வந்து ஆங்கை என்ன செய்யலாம்? அந்த மனத்துக்கு மேல அந்த ஆக்கியை கட்டளையை கொடுத்து மனசை நீ கட்டுப்பட்டு நில்லுன்னா அந்த மனசு வந்து கட்டுப்பட்டு நிற்கும். அது வரைக்கும் நம்ம மனசு வந்து கட்டுப்பட்டு நிற்காது. அங்கங்கன்னு அழைச்சிக்கிட்டு இருக்கும். அது பின்னாடி ஆன்மா வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? எனவே இந்த ஆன்மாவுக்கு ஆக்கை கொடுப்பது, அந்த அந்த கட்டளை இருக்கக்கூடிய தன்மையை கொடுப்பது ஆக்ஞா சக்கரம். இங்க வரும்போதுதான் நம்முடைய காமம் வந்து அடங்கும். அதான் காமனத்தை வந்து தகனம் செய்வது. இந்த நெற்றிக்கண் தான் ஞானத்திற்கு அடையாளம். எனவே அங்கதான் நம்முடைய காமம் வந்து எரிக்கப்படும். நமக்கு உலக ஆசை வந்து படிப்படியாக குறையும். அப்ப நம்ம என்ன செய்வோம்? பெருமானை நோக்கி, சிவனை நோக்கி நாம் படிப்படியாக வந்து பயணம் செய்யக்கூடியது இந்த தலம். இது 6ம் வந்து இந்த உடலில் உள்ள ஆதாரங்கள். இதை தாண்டியது இந்த சகஸ்ராரம் என்கின்ற 7வது தலம். அது வந்து என்னது? அது நிராதாரம். அது உடம்புல இல்லை, உடம்பை தாண்டி இருக்குது. எனவே ஆதாரத்தாலே சென்று ஆதாரத்தை நிறத்தை சென்று நிமலனை கும்பிடு உந்தி பெற. அப்புறம் வந்து இதை தாண்டியது மீதானம்ங்கிறது உச்சிக்கு மேல வந்து 12 அங்குலம் துவாதசாந்த தலம். துவம்னா 2, தசம்னா 10, 10 கூட்டல் 2. துவாதசின்னா 12வது இது இல்லையா? படி துவாதசாந்த தலம்னா இந்த பிச்சைக்காரம்னா இங்க 12 அங்கத்துக்கு மேல இங்கதான் இருக்கும். அங்க பெருமான் வந்து நமக்கு வந்து சொரூப நிலையில் இருக்கின்றார். இங்க வந்து கடத்த நிலையில் இருந்து இருக்கின்றார். அங்க போறோம். எனவே இந்த கண்ணுதலார் கலலில் செறிந்த காதல் மிகும். நமக்கு என்ன? பெருமானுடைய திருவடி தான் நமக்கு துணை. எனவே அந்த கலல் சிவபெருமானுடைய அந்த கலலில் திருவடியில் செறிந்த காதல் என்பது பக்தியை வந்து குறிக்கும். அந்த பெரு விருப்பத்தை என்ன செய்கின்றார்? உளம் கொள். அது எங்க இருக்கு? உளம் என்பது நம்முடைய உள்ளத்தையும் குறிக்கும், நெஞ்சையும் குறிக்கும். ஆனா உளம் என்பது ஆன்மாவை தான் குறிக்கும். அந்த உள்ளம் என்பது ஆன்மாவை குறிக்கக்கூடிய சொல், நெஞ்சத்தையும் கூட குறிக்கக்கூடிய சொல். அது போல அந்த பெருவிருப்பத்தை தன்னுடைய மனத்தில் ஆன்மாவில் கொண்ட அந்த திருத்தொண்டின் உரிமையினுள், அந்த திருத்தொண்டில் இதுலதான் எனக்கு வந்து உரிமை இருக்கு. சொல்ல முன்பின் பல்லது எடுக்க ஒட்டோம் என்று நம்முடைய மாணிக்க சொல்ல, இந்த பல்லதுக்கு எடுக்கிற உரிமை வந்து எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, உங்களுக்கு கிடையாது. தேவர் முருகன்லாம் அங்க வந்து நீங்க வராதிங்க, நாங்க தான் பல்லக்கு எடுப்போம். அந்த மாதிரி பெருமாண்டு திருவடியில் வந்து எனக்கு தான் முதல் உரிமை இருக்கு, நான் தான் செய்வேன் அப்படின்னு அந்த உரிமையோடு இருக்கின்றார். திருத்தொண்டில் வந்து எனக்கு தான் உரிமை, முதல் உரிமை எனக்கு தான் அப்படின்ட்டு அந்த தொண்டில் வந்து உரிமை கொள்கின்றார். அவர் உள்ளார் அப்படின்னா நல்லார் முனையிருந்த. நல்லார் என்பது அந்த பள்ளிக்குள்ள அது நல்லார், அது வந்து பகைவரை வந்து குறிக்கும். அவர் நல்லார் முனை எறிந்த, இந்த பகை முனையை எரிந்த வென்றதனால் வளம் கொண்டு, அந்த போரில் வென்றதனால் வரும் அந்த பொருள் வளத்தை கொண்டு இறைவர் அடியார்க்கு, அந்த சிவபெருமானின் அடியார்க்கு மாறாது அளிக்கும் வாய்மையாளர். மாறாமல் சிறந்த உணவளிக்கும் அந்த வாய்மை உடையவராய் இருக்கின்றார். இதுல வந்து வாய்மை, மெய்மை, உண்மை என்று சொல்லப்படுகின்றது. உண்மை என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய மெய், அது வந்து உண்மை. வாயில் இருக்கக்கூடிய மெய் வந்து அது வாய்மை. அப்புறம் மெய்மைனா மெய்ங்கிறது உடலை குறிக்கும். எனவே இந்த மனோவாக்கு காயம் மூன்றிலுமே வந்து அந்த உண்மை இருக்க வேண்டும். இதான் வந்து வாய்மை, மெய்மை, உண்மை என்று சொல்வார்கள். அந்த வாய்மையை வந்து சொல்லிக்கிறார். சிறந்த உணவளிக்கும் வாய்மை உடையவராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள். அது என்ன செய்யும்? அந்த மாதிரி இருந்தாதான் என்ன செய்யும்? விளங்கும். என்ன விளங்கும்? புகழ் வந்து விளங்கும். அதெல்லாம் நம்முடைய திருவள்ளுவர் சொல். இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். எனவே யார் வந்து ஒருத்தர் ஐயா சாமி எனக்கு பசிக்குதுன்னு யார் வந்து உங்ககிட்ட பிச்சை எடுக்கின்றானோ அவனுக்கு வந்து நீ என்ன செய்யாரு? கொடுத்தால்தான் உனக்கு வந்து புகழ் வரும்.
இறப்பவர்க்கு ஈய வைத்தார், அது மாதிரி கற்பவருக்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் என்று நம்முடைய அப்பர் பெருமானும் வந்து எனவே எத்தாலும் ஒருத்தர் கேட்டானா என்ன செய்யணும், அவனுக்கு உன்கிட்ட என்ன இருக்கோ கொடுக்கணும், இல்லை நல்ல சொல்லாவது வந்து சொல்லணும். இப்போ அந்த வீட்டில் உள்ள வந்து அவனுக்கு உதவி செய்வோம்ப்பா, அது மாதிரி வாயாலையாவது சொல்லணும் என்று திருவள்ளுவரும் சொல்லியிருக்கின்றார். அதான் பொருள் சேர் புகழ். அந்த புகழ் தான் உண்மையான புகழ் என்ற கருத்தை வந்து 2வது பாட்டில் பார்த்துட்டு 3வது திருப்பாடல். மாற்றார்க்கு அமரில் அழிந்துள்ளோர் வந்து தம்பால் மாநிதியம் ஆற்றும் பரிசு பேசினால் அதனை நடுவு நிலை வைத்து கூற்றும் ஒதுங்கும் ஆள்வினையால் கூலி ஏற்று சென்றெறிந்து போற்றும் வென்றி கொண்டிசைந்த பொன்னும் கொண்டு மண்ணுவார். மாற்றார்க்கு, மாற்றார்னா மாறுபடுவர்கள், பகைவர்கள்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். எனவே அந்த போரில் வந்து பகைவர்க்கு, அமரில் அந்த போரில் அழிந்துள்ளோர், அது அழிந்து தோற்றவர்கள் வந்து தம்பால் இந்த முனையவர் நாயகத்துக்கு வந்து வந்து மாநிதியம் ஆற்றும் பரிசு பேசினால், ஐயா நீங்கள் வந்து எனக்கு ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா அது வரக்கூடிய அந்த பொருளை வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்கின்றேன் என்று பேசினால் அதனை நடுவு நிலை வைத்து, நான் வந்து உங்கள் துணையாக வாங்குறேன், நீங்களுக்கு துணைக்கு வரணும் அப்படின்னா உடனே அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டார். எனவே அந்த பகைமைக்கு என்ன காரணம், இவன் பக்கம் வந்து நியாயம் இருக்கா, இவன் நியாயம் இல்லாமல் இவன் பக்கம் அநியாயம் இருக்கா அப்படின்ட்டு என்ன செய்கின்றார், அதனை நடுவு நிலை வைத்து யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு பார்த்து அவன் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா, தோற்றம் பக்கம் வந்து நியாயம் இருந்ததுன்னா என்ன செய்கின்றார், அந்த நடுவு நிலை வைத்து என்ன செய்கின்றார், கூற்றும் ஒதுங்கும் ஆள்வினையால். எனவே இந்த போருக்கு போனால் என்னது, அது வீர மரணம் தான், தோற்று விடுறதே கிடையாது. ஒன்று ஜெயிக்கணும், இல்லை வந்து மரணம் அடையணும். அந்த யமனும் அஞ்சக்கூடிய கூற்றும் ஒதுங்கும், அந்த யமனும் அஞ்சி ஒதுங்கக்கூடிய அந்த ஆள்வினையால், அந்த போர் முயற்சியால் கூலி ஏற்று, இதை வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கூலியை ஏற்று சென்று எரிந்து என்ன செய்வார்கள், அந்த போரை வந்து வென்று சென்று எரிந்துனா போருக்கு சென்று பகைவர்களை எரிந்து போற்றும் வென்று கொண்டு புகழ்மிக்க அந்த வெற்றியை கொண்டு வந்து இசைந்த பொன்னும் கொண்டு, அந்த தோற்றவன் வந்து கொடுக்கக்கூடிய அந்த பொன்னை கொண்டு என்ன செய்கின்றார், மண்ணுவார். இது என்ன செய்கின்றார், இந்த உலகில் வந்து நிலை பெற்று வாழுவார். எனவே இவர் என்ன பண்றாரு, இந்த தோற்றவர் பக்கம் நின்று அவர் கொடுக்கக்கூடிய அந்த பொருளுக்காக பொண்ணுக்காக மட்டும் அவர் துணை போகவில்லை. அவர் வந்து அறநெறி தவறாது நடுவு நிலைமை நின்று இவங்கிட்ட அறநெறி இருந்தால்தான் அவனுக்கு துணை செய்து பொருள் பெறுவார் என்ற கருத்தை வந்து அந்த நடுவு நிலைமை என்ற வார்த்தையை வைத்து நம்முடைய சேக்கிலார் வந்து சொல்லியிருக்கின்றார். நடுவு நிலைமை வந்து எல்லோருக்கும் வந்து மிக முக்கியமானது. இந்த இடத்துல வந்து நம்முடைய திருவள்ளுவர் வந்து அதை பற்றி சொல்லு, ஏன்னா தகுதி என ஒன்றே நன்று பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின். அப்போ நான் என்ன செய்யணும், நடுவுலன்னா இவன் வந்து எனக்கு வேண்டியவன், இவன் வந்து எனக்கு வேண்டாமன், இவன் வந்து எனக்கு சொந்தக்காரன், இவன் வந்து அயலான் என்று அந்த மாதிரி பார்க்காம நடுவு நிலைமைக்குரிய அந்த முறைமையோடு இருந்து நடப்பதாக இருந்தால்தான் அந்த நடுவு நிலைமை வந்து நமக்கு பயன் கொடுக்கும். எனவே அது அறத்தில் வலுவாது ஒரே தன்மையாக இருக்க வேண்டும். வேண்டியவன் வேண்டாவன் என்ற பாகுபாடு வந்து பார்க்கக்கூடாது. எவன் பக்கம் நியாயம் இருக்கு அறம் இருக்குன்னு பார்க்கணும். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. எனவே இந்த நடுவு நிலைமை இருந்தானா அவன் செல்வம் என்னதான் அது அழிந்து போகாமல் அவன் சந்ததிக்கு வந்து இருக்கும், இல்லை அவன் காலத்திலே அது அழிஞ்சுப்படும். நன்றே தரினும் நடுவுகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். இவனுக்கு நடுமலையை தவறி உனக்கு பெரிய செல்வம்னு கிடைக்கினா அந்த செல்வத்தை நீ என்ன செய்யணும், அதை விட்டு ஒழிக்க வேண்டும், அதை நீ ஏற்கக்கூடாது. அப்போ தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இவன் வந்து தகுதியானவன், இவன் வந்து தகுதி இல்லாதவன் என்பது அவனுக்கு பின்பாடு எஞ்சி நிற்கிறது இல்லையா, அந்த எஞ்சி நிற்கக்கூடிய அந்த புகழால் காணப்படும். இதுல வந்து ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கு. ஒரு ஆங்கிலேயர், ஒரு கிறிஸ்தவர், அவர் வந்து ஒரு பெரிய புலவர்கிட்ட வந்து திருக்குறள் வந்து பாடம் கேட்கிறார். பாடம் கேட்கிறப்ப அப்ப இந்த பாட்டு வருது, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். எச்சம் என்பது அவனுக்கு பின்பு எஞ்சி நிற்பதான் எச்சம், சரிங்களா? ஆனால் நம்முடைய மூவா வந்து என்ன உரை எழுதிருப்பான்னா, இவன் வந்து நல்லவன் இவன் கெட்டவன் என்பது அவர்களுடைய மக்களால், அவன் பெற்ற மக்களால் காணப்படும். இப்போ உலக வளர்த்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இவன் வந்து எவ்வளோ நல்லவன், இவனுக்கு போய் இப்பேற்பட்ட புள்ள பிறந்திருக்கே, குடிச்சிட்டு நடுதருவில் கிடக்கிறானே அப்படின்னு பேசுகிறான். இன்னொன்று பார்க்குறோம்,
இந்த பையன் வந்து குடிகாரன், இவனுக்கு போய் ஒரு அற்புதமான குழந்தை பொறந்திருக்கு, டெய்லி ஆலய வழிபாட்டுக்கு போகுது. அப்புறம் வந்து பெற்ற மக்கள வச்சுட்டு தான் பெரும்பாலும் வந்து பேசணும் இல்லையா? அந்த மக்களால் காணப்படும்னு தான் மூவா வந்து மொழிபெயர்த்திருப்பார். எனவே இத பார்த்த உடனே தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இல்லையா? இப்ப தக்காருக்கு வந்து மக்கள்னு வந்தா அந்த எதுகை மொழி சரியா வரும். எனவே அவர் என்ன பண்றாரு, திருக்குறள் வந்து திருத்தார். தக்கார் தகவலர் என்பது அவரவர் மக்களால் காணப்படும்னு திருத்தி கொண்டு போயிட்டு அந்த பெரிய புலவர்ட்ட வந்து குடுக்குறாரு. குடுத்துட்டு இந்த மாரி சரியா இருக்குன்னு பாருங்கய்யா அப்படின்னு சொல்றாரு. பார்த்துட்டு இது மாதிரி நீ எத்தனை காப்பி எடுத்திருக்கேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு காப்பி தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்ன தீ வச்சு கொளுத்தி எரிஞ்சிறாரு. இது நம்முடைய திருவள்ளுவர் வந்து எப்பேற்பட்ட பெரிய மகான், அவருல போய் நீ திருத்தம் பண்ணலாமா? திருத்தம் பண்ண உனக்கு உரிமை இருக்கா? யாருக்குமே உரிமை கிடையாது. நீ போய் எதுகை முனைக்காக போய் தக்கார் மக்கள்னு போய் மாத்தினியே, இது மாத்துறது பெரிய தப்புப்பா. எச்சம் என்பது அவனுக்கு பிறகு எது எஞ்சி நிற்கின்றதோ, இப்ப நான் போறேன், போறப்ப நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு இந்த டாக்டர் என் உயிரை காப்பாத்துறாரு, அவர் எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி நிற்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒன்றும் எச்சி கூட புகழ். இதான் ஒரு டாக்டரா இவர் வந்து வசூல் மன்னன், காசு வரைஞ்சுவாரு அப்புறம் எனக்கு வந்து ஒரு அது இகழ். அதுதான் நமக்கு வந்து எஞ்சி நிற்கும். எனவே தக்கார் தகவல் என்பது அவருடைய பிறப்புக்கு அல்லது இறப்பிற்கு பிறகு எஞ்சி நிற்பது என்பதான் அந்த எச்சத்தால் காணப்படும் என்ற அந்த கருத்தை வந்து அது சொல்றார். அப்புறம் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. ஒருத்தர் வாழ்னா எவனோ நல்லவன உயர்ந்து வாழ மாட்டான், தாழ்ந்து வாழ மாட்டான். அந்த தாழ்வும் வாழ்வும் வந்து மாறி மாறி தான் வரும். அது வாழ்க்கையில வந்து மாறி மாறி தான் வரும். அது நல்வினை தீவினை பயனா வரும். எனவே தாழ்வு வந்த போதும் சரி, வாழ்வு வந்த போதும் சரி, நீ என்ன செய்யணும், நடுவு நிலைமையிலிருந்து தவறாமல் நடக்க வேண்டும். அதுதான் சான்றோன் என்பதற்கு அழகாக இருக்கும். கோடாமை சான்றோர்க்கு அணிம்பர். அப்புறம் கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவொறி அல்ல செய்யின். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தக்கால் தன்னெஞ்சே தன்னை சொல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எனவே மனசு வந்து நடுநிலைமையிலிருந்து நீங்கி போச்சு, நடுநிலைமை இல்லாத செயலை நான் செய்யறேன் அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன செய்யணும், அவன் வந்து கெடுவல் யான், நான் கெட்டு போய் விடுவேன் என்பதை அறிந்து கொள்வாயாக. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு. நடுவு நிலைமையில இருந்து நீதிநிலையை நிலைத்து நிற்பவனுக்கு அதனால் கேடு வருவதாக இருந்தாலும் சரி, அப்பேற்கேட்ட கேட்டை வந்து உலகத்தில் உள்ள சான்றோர்கள் வந்து செய்ய மாட்டார்கள், அதை கேடாகவும் கொள்ள மாட்டார்கள். அடுத்த பாட்டு உங்க எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு தான். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றே. இந்த துலாக்கோளுங்க தரசு எப்படி இருக்கு, அது சமமாக இருந்து தண்டம் வைத்த அந்த பொருளுக்கு சமமான எடை வந்து காட்டும். அது போல நீ என்ன செய்யணும், சான்றோன் என்றால் நீ ஒரு பக்கமா சாயாம இருக்க வேண்டும். இது பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து அமர்நீதி நாயனார் படம் வந்து ஞாபகம் வரும். இந்த பெருமான் வந்து பிரம்மச்சாரியாக வந்து ஒரு கோவணத்தை கொடுத்து அந்த கோவணத்தை வந்து மறைத்து வைக்கிறார். கோவணக்கல்வராக வருகின்றார். வந்து எனக்கு அந்த கோணம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. அப்புறம் வந்து மனசு தங்கி சரி நீ வேற கோணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் வேற கோணத்தை வைக்க சொல்றாரு. அந்த கோணத்தாலும் சரியாக மாட்டேங்குது. அவர்கிட்ட உள்ள எல்லா துணியும் வைக்கிறாரு, அப்பயும் சரியாக மாட்டேங்குது. அவர்கிட்ட உள்ள பொண்ணு மணி எல்லாத்தையுமே வைக்கிறாரு. அவர்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ எல்லா பொருளையும் அந்த தரஸ்தத்தில் வைக்கிறாரு. அந்த கோவணத்துக்கு எதுவுமே வந்து ஈடாக மாட்டேன்னு நிற்குது. அப்பதான் அந்த அமர்நீதி நாயனை வந்து அவர் பெருமானை போய் வணங்கார். ஐயா இப்போ எஞ்சி இருக்கிறது நானு, என் மனைவி, என் குழந்தை 3 பேர் தான் எஞ்சி இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த தராசு தட்டில் துலாத்தட்டில் ஏறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு கை நோக்கி வணங்குறாரு. சரி பொழைச்சி போ ஏறிக அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே அப்போ அவர் சொல்றாரு, என்ன திருநேற்று நெறியில் பிழைத்துலோம் எனில் இல்லை இந்த துலா நேர் நிற்க. நாங்கள் வந்து திருநேற்றில் இது வரைக்கும் நான் வந்து எந்த தப்பும் பண்ணல, அந்த உண்மைன்னு சொல்லிச்சா இந்த துலாத்தட்டு வந்து நீர் நிற்க வேண்டும் என்று தலைத்த அஞ்செழுத்து ஓதி. இப்போ நாயன்மார்கள் எது செய்தாலும் என்ன பண்ணுங்க, அந்த அஞ்செழுத்தை ஓதுதான் செய்வார்கள். நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் அந்த முத்துச்சிவை கிடைத்த போது அதை வளம் வந்து அஞ்செழுத்து ஓதி தான் மேலே ஏறுவார். இந்த மாதிரி இந்த அடியார்கள் எல்லாமே அஞ்செழுத்தை ஓதிக்கொண்டு தான் இருப்பார்கள். இந்த தலைத்து அஞ்செழுத்து ஓதி அது மாதிரி நேர் நிற்கிறப்ப என்னாச்சு, இந்த தலாத்தட்டு வந்து நேர் நின்று அதுவே வந்து விமானமாக மாறி அவர்களை என்னங்க சிவலோகத்துக்கு சென்றது. இது போல சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல ஒரு பக்கம் கோடாமை சான்றோர்க்கணி. அடுத்து சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பரின்மை. அது சொல்லிலும் குற்றம் இருக்கக்கூடாது, உள்ளம் வந்து நடுவு நிலைமையில் உறுதியாக இருந்தால்தான் அந்த சொல்லில் வந்து குற்றம் இல்லாத அந்த சொற்குற்றம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் அடுத்த பாட்டு உங்க எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போல் செய்யின். வாணிகம் செய்பவர்கள் என்ன செய்யணும், பிறர் பொருளையும் தம்பொரு போல நினைத்து காப்பாற்றி அந்த மாதிரி செய்வதுதான் சிறந்த வணிகம். இப்போ இந்த வணிகம்லாம் நிறையலாம் கெட்டு போச்சு. இந்த நடுவு நிலைமைக்கு இந்த திருக்குறளை வந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டேன். அடுத்து 4வது திருப்பாடல். இன்ன வகையால் பெற்ற நீதி
எல்லா மீசன் அடியார்கள் சொன்ன சொன்ன படி நிரம்ப கொடுத்து துய்ய போனகமும் கண்ணல் நெருணை கரிதயிர்பால் கனியுள் உறுத்த கலந்தளித்து மண்ணும் அன்பின் நெறிபெறலா வழித்தொண்டாற்றி வைகினார். இன்ன வகையால் இது போன்ற இந்த வகையால் பெற்ற நிதி அந்த மாதிரி இவர் என்ன தான் பெற்ற அந்த நிதி ஆகிய செல்லும் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? அது ஈசன் அடியார்கள், இந்த சிவனடியார்கள் எல்லாம் சொன்ன சொன்ன படி கேட்டு, இந்த சிவனடியாருக்கு வந்து என்ன கேட்குறாங்களோ சொன்னபடி கேட்டு, அவங்க சொன்னதை சொன்னபடி கேட்டு நிரம்ப கொடுத்து, அவங்க கொஞ்சமாக கேட்டாலும் நிரம்ப கொடுப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கும் வந்து அந்த பெருமானுக்கு தன்மை வந்து வந்துவிடும். பெருமான் வந்து எப்பயும் வந்து கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி தான் வந்து கொடுப்பார். இந்த குழந்தை என்ன செய்யுது? அந்த பாலுக்காக அழுகின்றது. அந்த பாலுக்காக அழுது குழந்தைக்கு பெருமான் என்ன செய்கிறார்? பார்க்கடலே வந்து கொடுத்துக்கின்றார் இல்லையா? பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். பெருமானுக்கு கொஞ்சமா கொடுக்க தெரியாது, அந்த மாதிரி நிறையா கொடுக்குறாரு. அந்த அடியார்களும் அந்த மாதிரி தான் சொன்னபடி நிரம்ப கொடுத்து, மனசு நிரம்ப மாதிரி, தான் மனசு நிறைய மாதிரி, அவர்கள் கைகள் நிறைய மாதிரி அவர்கள் கேட்டவாறு கொடுத்து தூய போனகமும், போனகம் என்பது உணவை வந்து குறிக்கும். எனவே தூய்மையான அந்த அமுதமாகி அந்த உணவை கொடுத்து கண்ணல், கண்ணல் என்பது கரும்பு, நறுநெய் நல்ல நிறைய மனமுடைய அந்த நெய், கறி நிறைய காய்கறிகள், தயிர், அப்புறம் பால் பசும்பால், கனி சுவைமிக்க கனி, உள்ளுரத்த கலந்தளித்து எல்லாவற்றையும் அவர் அந்த திருவமுது அளிக்கும் போது கொடுத்து என்ன செய்கின்றார்? மண்ணும் அன்பின் நெறிபெறலா வழி தொண்டாற்றி வைகினார். இந்த மாதிரி அவர்கள் தூய உணவை அளித்து, அந்த தூய உணவில் வந்து கரும்பு, சர்க்கரை, நறும்படம் பொருந்திய நெய், கறி, தயிர், பால், கனி இவை எல்லாவற்றையும் திரு அமுது அளித்து அந்த அன்பு நெறி பெறலா வழித்தொண்டை செய்து வந்தார். இது பார்க்குறப்ப உங்களுக்கு எல்லாரும் என்ன ஞாபகம் வரும்? அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடுனாலே இந்த இளையான்குடி மாறநாயனார் அந்த புராணம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா? அவர் எப்படி செய்வார்னா, அதில் வந்து நல்லா விரிவாக சொல்லிட்டாரு. அதெல்லாம் இந்த இடத்துல வந்து சுருக்கமாக சொல்றாரு. கொண்டு வந்து மனை புகுந்து குலாவபாதம் விளக்கி அந்த தொண்டர்கள் வந்தால் வீட்டுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவர்களுக்கு பாத பூஜை குலாவபாதம் விளக்கி மண்டு காதலின் ஆதரத்திலே ஒரு ஆசனம் போட்டு அதில் உட்கார வச்சு அர்ச்சனை செய்த பின், அந்த பாத பூஜை செய்த பின்பு உண்டி 4 விதத்தில் 6 சுவைதரத்தில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார் என்று நம்ம இளையான்குடி நாயனார் புராணத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் வந்து 4 வகை என்பது உண்பது, தின்பது, அப்புறம் பருகுவது, நக்குவது என்கின்ற அந்த 4 வகை. 6 சுவை என்பது இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், உவர்ப்பு, துவர்ப்பு என்று அந்த 6 வகையான சுவை. அந்த 6 சுவையை சேர்ந்தாதான் உடம்பு வந்து நல்லா இருக்கும். இந்த உடம்புல வந்து 7 வகையான திசுக்கள் இருக்கின்றன, 7 வகையான தாதுக்கள் இருக்கின்றன. அதுக்கு அந்த 6 வகை சுவையும் தேவைப்படுகின்றது. எனவே அந்த 6 வகை சுவையும் உணவில் கலந்திருக்க வேண்டும். அதுதான் நமக்கு நோய் வராமல் தடுக்கும். இந்த நோய் வந்தாலும் என்ன செய்வார்? அது மாதிரி எப்படி நம்முடைய இளையான்குடி மாறனாயர் வந்து எப்படி செய்தாரோ அன்பர்களுக்கு, அது போல இவர் என்ன செய்கிறார்? போனகம், போனகம் என்பது இந்த 2 உங்கள் ஞானம். ஏன்னா ஒன்று வந்து ஞான போனகர். ஞான போனகர்னா இந்த ஞானத்தை போனகம் செய்த நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். அவர் வந்து இந்த பிரம்மதித்த கரையில் வந்து அழுவும்போது பெருமான் என்ன செய்வார்? இவருக்கு அம்மையை நோக்கி இதை ஞான போனகத்தை கொடு என்று சொல்லும்போது அம்பாள் வந்து வலப்பக்கத்திலிருந்து பரஞானத்தையும் இடமக்க மார்பிலிருந்து அபரஞானத்தையும் குலைத்து இன்னடிசலாக வந்து கொடுப்பார் இல்லையா? அதான் ஞான போனகம் உண்டவர் என்று ஞான சம்பந்தரை கொடுப்போம். இந்த மாதிரி நம்முடைய திருவாசத்தில் வந்து போனகமா நஞ்சு உண்டல் பாடி பெருமான் வந்து நஞ்சு எப்படி சாப்பிட்டாரா அதான் அவருக்கு வந்து அதான் நஞ்சே நயந்தாய் போற்றி, நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி இந்த திருவாசல் இன்னொரு இடத்துல வந்து பாடியிருப்பார். அதுபோல போனகமாக செய்வது என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டில் பார்க்குறோம். அடுத்து 5வது திருப்பாடல். மற்ற இந்நிலைமை பன்னெடு நாள் வையம் நிகழ செய்து வழி உற்ற அன்பின் செந்நெறியால் உமையால் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்தமர்ந்து பிரியா உரிமை மறுவீனார் முற்ற உழந்த முனையடுவார் என்னும் நாமம் முன்னுடையார். இந்த 5 பாட்டு தான் வந்து நம்முடைய நாயனாருக்கு உண்டான பாட்டு. இந்த பஞ்சாட்சரம் போல 5 எழுத்து போல 5 பாட்டில் எப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நாயன்மாருடைய பேர் வந்து முதல் பாட்டுலேயோ 2வது பாட்டுலேயோ வந்துடும். இங்கே வந்து 5வது பாட்டு அந்த நிறைவு பாட்டில் தான் வந்து இந்த இடத்துல வந்து கொண்டுகிட்டு வரார். இது ஒரு வித்தியாசமாக இந்த இடத்துல வந்து இருக்குது.
முனையாடுங்க நாமம் வந்து இந்த 5வது பாட்டு தான் வந்து அவர் சொல்லுகின்றார்கள். மற்ற இந்நிலைமை 12 நாள். இந்த மாதிரி நிலைமையில வந்து 12 நாள் பல காலம் வந்து இந்த திருத்தொண்டை வையம் நிகழ வழி செய்து, இந்த தொண்டு வந்து அவர் தனக்காக செய்யல. இந்த உலகத்துக்காக செய்யல. இந்த உலகம் வந்து நீண்டு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் வந்து நீண்டு வாழ வேண்டும். வையம் நிகழச் செய்து, இந்த வையகம் வந்து உலகத்தில் உள்ள இந்த உயிர்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி உற்ற அன்பின் செந்நெறியால் மனசுல வந்து அன்பு வந்து உற்று விட்டது, அன்பு வந்து விட்டது. அது இன்னைக்கு வந்து அன்பு இல்ல, இது வழி வழியாக அந்த அன்பு, அந்த உற்ற அன்பின் செந்நெறி, செந்நெறி என்ற சிவநெறி தான் செந்நெறி. அந்த நல்ல நெறியில் என்ன செஞ்சார்? உமையாள் கணவன் திருவருளால், அம்பாள் தானே நமக்கு அருள் செய்பவள். எனவே அவளை உமையாள் கணவன் என்று சொல்லுகின்றார்கள். எனவே உமையாள் கணவனாகிய அந்த உமையொரு பாகனாகிய அந்த சிவபெருமான், ஏன்னா மாதொரு பாகனாக வந்தால்தான் பெருமான் அருள் செய்வார். எனவே உமையாள் கணவன் திருவருளால் பெற்ற சிவலோகத்து அமர்ந்து, எனவே இவர் செய்த இந்த தவத்தால், இந்த அடியார்களுக்கு செய்த அந்த அன்புமிக்க நெறியால், அந்த திருவருளால் என்ன தாம் பெற்ற சிவலோகத்தில் அமர்ந்தார். பெருமானை வந்து அவரை சிவலோகத்தில் வந்து அமர்த்தி விட்டார். பிரியா உரிமை மறுவினார். சிவலோகத்துக்கு பெற்று வச்சுங்க, திரும்ப இந்த உலகத்துக்கு வந்து இந்த மீளா இந்த உலகத்துக்கு வரமாட்டோம். எனவே பிரியா உரிமை மறைவினார். இன்னொரு சிவலோகத்திற்கும் வந்து மீண்டும் இந்த தேவலோகத்துக்கோ பூலோகத்துக்கோ நரலோகத்துக்கோ நம்ம வரமாட்டோம். அது நின்று மீளாத உரிமையை, மீளா அடிமை உமக்கே ஆளை பிறரை வேண்டாதே, இப்போ அம்மையா வந்து பாடினாங்க இல்லையா, அது மாதிரி மீளாத உரிமையை வந்து அடைந்தார். முற்ற உழந்த முனையடுவார் என்னும் நாமும் முன்னுடையார். எனவே இவர் வந்து வெற்றி பொருந்த போரை செய்ததனால் அந்த காரணத்தால் என்ன செஞ்சார்? முனையடுவார் என்கின்ற திருப்பெயரை சிறப்பாக உடையவர் ஆனார். எனவே இந்த நாயன்மார்களின் திருப்பெயர்களை முதல் கண் கூறி அதற்கு பிறகு அவருடைய திருத்தொண்டை ஒழுப்பதுதான் வந்து முறை. ஆனால் அந்த தொண்டுகளை வந்து இப்ப விரிவாக கூறிவிட்டு கடைசியாக என்ன செய்கின்றார்? இந்த பெயரை கூறியுள்ளார். இது மிகவும் ஒரு சிறப்பான உக்தி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதில் வந்து பிரியா உரிமை, பிரியா உரிமைனா இந்த பெருமானை விட்டு பிரியாத உரிமை யாருக்குன்னா அம்பாளுக்கு தான் வந்தது முதல் உரிமை. அம்பாளுக்கு வந்து அன்பில் பிரியாளம்மன் ஒரு பேர் இருக்கு. இந்த திருவிடைமருதூர் போயிருந்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும். இந்த மருதவாணன் கூட சேர்ந்து இந்த கைலை காட்சி கொடுத்துருப்பாங்க. கைலை மலை மேலே வந்து இந்த மருதவான பெருமானும் அன்பில் பிரியாளம்மன் வந்து வீட்டிருப்பார்கள். செட்டியார்களுக்கெல்லாம் அவங்க தான் வந்து குலதெய்வம். அங்கே அங்கே கல்யாண பத்திரிக்கை வந்து அன்பில் பிரியாளம்மன் துணைன்னு போட்டு தான் கல்யாண பத்திரிக்கை வந்து அவங்க அச்சடிப்பாங்க. இந்த பட்டினத்திற்கு வழிபட்ட தலம் இல்லையா, அதான் வந்து அந்த செட்டியார்களுக்கு கூடியதுனால அந்த அன்பில் பிரியாளம்மன், அன்பின் காரணமாக அம்பாள் வந்து பிரிய மாட்டார். இரண்டாவது காரணம் வந்து பாகம் பிரியால், எனக்கு வந்து இடபாகம் என்ன அம்மா வந்து தவம் வேண்டி பெற்றுக்கிட்டாங்க இல்லையா, இந்த பாகத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன். நீ தலைமையில கங்கையை வச்சுக்கிட்டாலும் சரி, நீ எத்தனை பேரை வச்சுட்டாலும் சரி, நான் ஒன்றை விட்டு பிரிய மாட்டேன், பாகத்தை விட்டு பிரிய மாட்டேன்னு அந்த பிரியா உரிமை வந்து அம்பாளுக்கு தான். அடுத்த உரிமை வந்து அந்த அடியவர்களுக்கு என்று அந்த கருத்தை வந்து சொல்லுங்க. அமர்ந்து, ஏன்னா சிவலோகத்துல போய் நம்ம அமர்ந்துட்டோம்னு வச்சுங்க, திரும்ப அங்க வர வேண்டிய வேலை இல்லை. ஆனா பெருமானா பார்த்து நம்மளை கொண்டுட்டு வரணும்னு நினைச்சாருன்னா கொண்டுட்டு வருவார். இதற்கு என்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய ஞான சம்பந்தம் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். உன்னுடைய திருந்த அடியை வந்து நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். அப்பேற்பட்ட நீ என்ன செஞ்சு மையல் செய்து எனக்கு ஒரு மயக்கத்தை செஞ்சு ஒரு நேரடி உன்னுடைய திருவடியை மடக்க வைத்து என்ன செய்ய மையல் செய்து இந்த மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய் என்று திருத்துருத்தி பதிவிடும். ஏன்னா அந்த ஞான சம்பந்த பிறந்தாதான் இந்த சமண சமயம் வந்து ஒடுங்கும், அப்பதான் சைவம் தலைக்கும், அப்பதான் இந்த மருதப்பெல்லாம் இதை பத்தி பேச முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம புத்தம் சரணம் கச்சாமி அஸ்தி நாஸ்தின்னு பேசிக்கிட்டு இருப்போம். எனவே நமக்காக தான் பெருமான் என்ன செய்கின்றார்? இந்த ஞான சம்பந்த பெருமானை இங்க வந்து பிறக்க வைத்தார். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அடுத்தது வந்து அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் கைலாயத்தில் இருந்தார். அப்ப ராவணனை பார்த்து பெருமான் வந்து சாமகான பிரியன் என்று சொன்னதுனால அதை காரணம் காட்டி பெருமானை வந்து அவரை வந்து இங்க வந்து பிறக்க வச்சார். அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் சுந்தர பெருமான் என்ன செய்தார்? அந்த 2 பெண்களை பார்த்து இச்சைப்பட்டது போல பெருமான் ஒரு நாடகத்தை வந்து காட்டினார். எனவே என்ன செய்தார்? மாதர் மேல் மயில் கொண்டனை குற்றம் சாட்டுகின்றார். அப்போது ஆகா நான் குற்றம் செஞ்சுட்டோம் இருக்கு அப்படின்னு சுந்தர பெருமானுக்கு என்ன செய்கின்றார்? ஐயனே, மையல் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார். அது மாதிரி அவர் வந்து என்ன செய்வார்? மண்ணுலகில் பிறந்து இந்த 16 வயசு வரைக்கும் இந்த ஞாபகம் இருக்காது. ஆனா பெருமான் வந்து ஞாபகம் வச்சு
அந்த 16 வயசுல என்ன அந்த கல்யாணத்தை தடுத்து இல்லையா. எனவே மையல் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனை என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று நம்ம விண்ணப்பம் வச்சோம்னா அது பெருமான் மறக்காமல் நம்ம ஆட்கொள்வார். அடுத்து நம்முடைய மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் புராணம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருக்கு. என்ன எதுன்னு நமக்கு தெரியல. அதில் அவர் என்ன சொன்னா ஒரு அகச்சான்றது என்னன்னா, மானேர் நோக்கி மணவாளா மண்ணே நின் சீர் மரப்பித்து ஊனே புகையன் தனை நோக்கி உழல பண்ணு வித்திட்டாய். மான் போன்ற பார்வையுடைய அம்பாளின் பங்கு இருக்கக்கூடிய பெருமானே மணவாளா மண்ணே நின் சீர் மரப்பித்து. நான் என்ன எந்நேரமும் உன்னுடைய சிறப்பை நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து ஞானசம்பந்த பெருமான் சொன்ன மாதிரியே நீ என்ன பண்ண, உன்னுடைய சீரை ஒரு நிமிஷம் என்னை மடக்க வச்சுட்டு ஊனே புகை எந்தனை நோக்கி இந்த உடம்புல என்னை தூக்கி போட்டு விட்டு உழல பண்ணு வைத்துட்டாய். இதே அந்த திருவாசகம் இருந்தால்தான் இன்னைக்கு நான் திருவாசகம் முற்றுதல் பண்ணி இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேன். இதுவே நம் பொருட்டு பெருமான் என்ன செய்கின்றார், இந்த வாத உடல்களை வந்து இங்கே பிறக்க வைத்து திருவாசத்தை கொடுத்து நம்முடைய கல்ல போன்ற மனத்தையும் கசிய வைத்து இப்போ நம்மளே ஒரு அடியானாக்கி வைத்திருக்கின்றார் இல்லையா. அதெல்லாம் வந்து இந்த 4 நாயன்மார்கள் மூலமாக தான் நமக்கு வந்து கிடைச்சது. எனவே அந்த சிவலோகத்தில் வந்து நாம் அமர வேண்டும். அது மாதிரி சிவலோகத்தில் இருந்தாலும் என்ன செய்வார், இந்த உலகங்கள் உய்ய வேண்டும் என்றார் அவர்களையும் பெருமான் வந்து இங்கே உலகர்கள் உய்யும் பொருட்டு வந்து படைப்பார் என்ற ஒரு கருத்து. இன்னொரு வரலாற்று நிகழ்ச்சி நான் சொல்லியிருக்கேன். என்ன நிகழ்ச்சின்னா, நம்முடைய பட்டினத்து சுவாமிகள் அவர் என்ன பண்ணுகின்றார், காதட்ட ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று அந்த பெருமான் எழுதி வைத்த ஓலையின்படி என்ன செய்கின்றார்கள், ஆகா என்ன பண்ண பெருமானே எனக்கு வந்து குழந்தையா வந்து இருந்திருக்காரு, அது எனக்கு தெரியாம இந்த உலகத்து பொருள் மேல ஆசை வச்சுட்டேனே, இப்ப மருதவான பெருமானை என்னை விட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன செய்கின்றாரு, ஒரு துண்டை எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு குடியிருந்து விட்டு கொள்ளையிடுமீன்கள் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கின்றார்னா அதை துறவரம் போடுகின்றார். அப்போ அவங்க அம்மா வந்து காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, எப்பா நான் வந்து உயிரோடு இருக்க வரைக்கும் ஊர் எல்லையை தாண்டக்கூடாது. அந்த அம்மாவின் வேண்டுகோளுக்காக அந்த ஊர் எல்லையில வந்து ஒரு பாலடைந்த மண்டபத்தில் வந்து தங்கி இருப்பார். இதை கேள்விப்பட்டு அந்த சோழ மன்னன் வந்து இவரை பார்ப்பதற்காக வருவான். வந்து விட்டு என்ன பண்ணா இவரை பார்த்து விட்டு, இந்த மாதிரி நீங்க வந்து குபேரன் போன்ற பெருஞ்செல்வத்தோடு இருந்தீங்க, இப்போ வந்து ஒரு துறவரம் போன்று அந்த பாலடைந்த மாளிகையில் இருக்கீங்களே, இதனால உங்களுக்கு என்ன பயன் கிடைத்தது அப்படின்னு கேட்குறப்ப, அப்போது வந்து பட்டினத்திற்கு சொல், நீ நிற்க நான் அமர அப்படின்னு சொல்லுவார். நீ வந்து அரசனா இருந்து நான் வந்து இந்த செட்டியாரா இருந்தேன்னு வச்சுங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஊர் எல்லையில வந்து உனக்காக வந்து பூர்ணகும்ப மரியாதை வச்சுட்டு நான் வந்து உனக்காக காத்து கிடப்பேன். நான் நின்றுகிட்டு இருப்பேன், நீ வந்து சிவிகையிலேயோ ரதத்திலேயோ குதிரை மேலேயோ நீ வந்து வந்துகிட்டு இருப்ப. அப்ப நீ வந்து அமர்ந்திருப்பேன், நான் வந்து நின்றுகிட்டு இருப்பேன். இப்ப நான் என்ன பண்றேன், நான் பரதேசியாக நான் வந்து நிக்கிறேன், நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் அமர்ந்திருக்கேன், நீ வந்து நிற்கின்றாய் என்ற அந்த கருத்து. எனவே இந்த மன்னர் உறவும் எனக்கு ஒரு பெருசு கிடையாது அந்த கருத்து சொல்லலாம். இன்னொரு சித்தாந்த கருத்து என்னன்னா, நீ நிற்க நான் அமர. நீ வந்து உலகியல நின்றுகிட்டு இருக்க, நீ அரசன், உனக்கு அரச கடமை இருக்கு, இந்த மக்களை வந்து காக்க வேண்டும். எனவே நீ உலகில வந்து நீ நின்றுகிட்டு இருக்க. நான் வந்து எங்க இருக்கேன்னா, நான் வந்து இந்த பாண்டமத்துல அமர்ந்திருக்கல, நான் சிவலோகத்துல நான் வந்து சிவபுரோட மடியில வந்து நான் அமர்ந்திருக்கேன். எனவே நீ நிற்க நான் அமர என்று அதை அமர்ந்தங்க. அடுத்து வந்து 6வது பாடல், யாவர் எனினும் இகழறிந்தே ஈசன் அடியார் தமக்கின்பம் மேவ அளிக்கும் முனையடுவார் வரைப்பும் கமல கலல் வணங்கி தேவர் பெருமான் செய்வ நெறி விளங்கச் செங்கோல் முறை புரியும் காவல் பூண்ட கலர்ச்சிங்கள் தொண்டின் நிலைமை கட்டுரைப்பான். இதற்கு வந்து ஒரு நிறைவு செய்து கலர்ச்சிங்கர் புராணத்துக்கும் ஒரு தோற்றுவாய் செய்கின்றார் இந்த 6வது பாட்டில். யாவர் எனினும் எதிர்த்து போரிடுபவர்கள் யாராக இருந்தாலும் இகழ் எறிந்தே அவரை வந்து போரில் வெற்றி கொண்டு ஈசன் அடியார் தமக்கின்பம் மேவ அளிக்கும் முனையிடுவார். அந்த மாதிரி போரில் பெற்ற அந்த செல்வங்களை இறைவன் அடியாருக்கு அளித்த அந்த முனை அடுவார் அவர் விரைப்பும் கமல கலல் விளங்கி நறுமணம் பொருந்திய தாமரை பலர் போன்ற அந்த தேவர் திருவடிகளை நான் வணங்கி, அப்புறம் தேவர் பெருமான் சைவ நெறி விளங்க செங்கோல் முறை புரியும். தேவர் தலைவனான தேவதேவனான மகாதேவனான அந்த சிவபெருமானின் அந்த சைவ நெறி விளங்க செங்கோல் முறை புரியும் செங்கோன்மை செய்யும் அந்த கற்சிங்க நாயனார் என்பதின் தொண்டின் நிலைமை கட்டுரைப்பான் என்று சிலர். இது இல்லாமல் இன்னொரு பாட்டு வந்து 7வது பாட்டு ஒன்று இங்கே வந்திருக்கு. இது வந்து நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக செய்யப்பட்ட அந்த துதி. செறி உண்டென்று திருத்தொண்டில் சிந்தை செல்லும் பயனுக்கு குறியுண்டு ஒன்றாயிலும் குறையொன்றில்லோம் நிறையும் கருணையினால் வெறியுன் சோலை திருமுருகன் பூண்டி வேடர் வழி பறிக்க
பரியுண்டவரின் பலவினை வேர் பறிப்பார் என்னும் பற்றாலே. இதுல வந்து திருமுருகன் பூண்டில வந்து பூதகணங்களை வந்து வேடுவர்களாக அமைத்து சுந்தர பெருமான் என்ன செய்வார்னா சேரமான பெருமாள்கிட்ட இருந்து நிறைய பொருள் கொண்டு வருவார். அந்த பொருளை வந்து பெருமான் வந்து அந்த பூதகணங்களை வேடர்களாக மாற்றி வழிபடுத்த செய்வார். அந்த நிகழ்ச்சியை வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்கின்றார்கள். நிறையும் கருணையினால் இந்த இறைவனது நிறைந்த அந்த கருணையினால் அருள் பெருக்கினால் வெறியும் சோலை திருமுருகன் பூண்டி. அங்க மனமுடைய சோல்களில் சூழ்ந்த அந்த திருமுருகன் பூண்டியில் வேடர் வழிபருக்க நம்முடைய சிவபெருமான் வந்து பூதகணங்களை வேடர்களாக மாற்றி அந்த நம்பியாளர் கொண்டு வந்த அந்த பொருள்களை பறிக்க பறியுண்டவர் அந்த பொருளை பறி கொடுத்த அந்த பூண்டி வேடர் வழிபறிக்க பறியுண்டவர். பறி கொடுத்தவர் யாருன்னா நம்முடைய நம்பி பெருமான். இந்த நம்பியூர் பெருமான் அவர் எப்பேற்பட்டார்னா அவருடைய பலவினை வேர் பறிப்பார் என்னும் பற்றாலே. நம்ம வந்து நிறைய வினை செஞ்சிருக்கோம். அந்த வினைக்கு ஒரு வேர் இருக்கு. அந்த பல வினைக்கு உண்டான அந்த வேரை வந்து பறிப்பார் என்னும் பற்றாலே. இந்த நம்பியூரார் பெருமான் என் பலவினையின் வேரை அடியோடு படித்து விடுவார் என்ற அந்த அன்பினால் ஆதரவினால் அவர்பால் செறிதல் உலகாகும் அந்த திருத்தொண்டின் பயனால் எனக்கு பெறத்தக்க ஒரு செறி ஒன்றொன்று திருத்தொண்டில் சிந்தை செல்லும் பயனுக்கு குறியுண்டு. எனவே அவர் செய்த திருத்தொண்டினால் நாம் பயன்படக்கூடிய ஒரு குறிக்கோள் ஒன்று என்று. எனவே இந்த நம்பியூரார் பெருமான் அருளிய இந்த திருத்தொண்ட தொகை படித்தாலே எனக்கு போதும். எனக்கு வந்து குறையொன்றும் இல்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை. குறை உண்டு ஒன்றாகிலும் குறை ஒன்றிலும் எனக்கு எந்த குறையுமே கிடையாதுப்பா. ஏன்னா நீ குறைவிலா நிறைவு போதிலா அமுதா பெருமானே நீ இருக்க, உன்னுடைய கருணை இருக்கு, நீயும் உன்னுடைய கருணையும் வந்து இருக்கின்றது. எனவே எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. எனவே இந்த அது போல நீ என்ன பண்ண, இந்த அவிநாசில வந்து முதலை உண்ட அந்த சிறுவனையே உயிர் பிளக்க செய்தாய். அதுபோல திருமுருகன் பூண்டியில் அந்த வேடுவர் கொண்ட பொன்னை மீண்டும் பெற்று தந்தாய். அதுபோல எங்களுக்கு நீங்க என்ன செய்வார், மீண்டும் எங்களுக்கு இந்த சிவலோகத்தை பெற்றுக் கொடுப்பாய். அதற்கு நம்முடைய நம்பியூரார் பெருமான் திருவடி வந்து நமக்கு துணை புரியும் என்று இதற்கு நம்முடைய நம்பியாரோர் துதியாக இந்த 7வது பாடல் வந்து அமைந்திருக்கின்றது. எனவே இந்த அளவில் வந்து நம்முடைய முனையடுவார் நாயனார் புராணத்தை நான் நிறைவு செய்கின்றேன். முனையடுவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி, நம்முடைய நம்பியார் திருவடிகள் போற்றி போற்றி, சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என்று அவர் திருவடிகளை போற்றி கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூடு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் இந்த சீரடியார் பாதங்களை வணங்கி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிற்சபேசா சிவசிதம்பரம், சிவசுப்பிரமணியோம் சிவசுப்பிரமணியோம் சிவசுப்பிரமணியோம். அடியார் பெருமக்கள்